100 பேர் பிச்சை எடுக்கிறானுங்க. ஆடா பாவீங்களா, நான் தான் பிச்சை எடுத்தா இவனுங்களும் சேர்ந்து எடுத்துனுங்கிறானுங்க பார்த்தியா. வாலிப நண்பர்களே, நன்றாக என்னை பாருங்கள். இப்படிதான் ஒழுங்கா இசை நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒழுக்கமா வீட்டுக்கு போயிருந்தா இந்த மாதிரி வியாதியெல்லாம் வந்திருக்காரு. அவ்வா இது எங்கெங்கயோ பஸ் ஸ்டாண்டா போறதுனால வந்துடுச்சு பாத்தியா. ஏன்னா எத்தனை காஸ்டியூம் போட்டேன், அதுக்கெல்லாம் வீடியோ ஏற்றியா போத்தியா, குஸ்தரோகிய போய் வீடியோ ஏற்றுனுங்கிறாரு. பெரிய கசில் சாங்கு தபலா டியூன் பண்ணுங்கிறாரு. எப்படியா இருந்தாலும் அப்படிதான் வாசிக்க போறேன். மேடையில் நடிப்பது அனைத்தும் நகைச்சுவைக்கு, யாரும் தப்பா எடுத்துக்கூடாது, சகோதரி உள்பட. இல்ல கான்செப்டுக்கு அதுதான். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அண்ணன் என்னமா ரசிக்கிறாரு பத்தியா அந்த பாட்டு. வாழ்க்கையில நிறைய குற்றம் புரிஞ்சுக்கிற போல இருக்குது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தேன் இனி என் வாழ்க்கையில் நிம்மதி ஏது? அத்தது உலகில் அமைதியும் மகிழ்வும் அழிந்திட முடியாது. இதுக்கு மேல நீ இந்த நடியில வாச்சினா 2 லைன் கூட பாட முடியாது. அப்பா கீழே உட்காரலாமா வானாவான்னு தெரியல, சில்லுன்னு ஏறுது. உட்காரலாமா? உனக்கு என்ன இருக்குது? பேண்ட் எனக்கு தானே ஏறு. அப்படியே கண்டு பைக்கே தெரியலையா? எல்லாம் மரியாதை தெரிஞ்ச பசங்க கேப்ல இந்த கேப்ல திட்டுறான் பத்தியா. ரத்த வருது ராமா, பஞ்சு இருந்தா குடுறானே. பஞ்சு இல்ல கஞ்சி இல்ல போயா. அட பாவி மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. இன்னொன்னு சொல்லு பார்க்கலாம். எதுக்கு சிரிக்கிற? மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. இன்னொன்னு அதுக்கு கீழே குஞ்சி அங்கெல்லாம் பார்க்க கூடாது. மனுஷனுக்கு வாழ்க்கையில தேவை பஞ்சு கஞ்சி. நடுவுல இவ்வளோ பெரிய நெஞ்சுக்குது, ஸ்ட்ரைட்டா குஞ்சு அங்க போட்டான். அது கண்ணியத்துல போனாதான் வியாதியே வந்துடும். அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, என் ஆரவம் இன்றோடு ஒழிந்தது. இப்பதான் ட்ரம்ஸுக்கிற சவுண்டே வெளியே வருது. அமைதி அழிந்தது, புயல் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது. மைக் வாங்கிக்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அவர் தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஆர்கனைசர், டைரக்டர். பேட்ல கைத்தட்டல் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா. நீ ஒரு பாட்டு பாடி அந்த பாட்டை பாடு. வாடி 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 நாட்டுக்கட்ட மறுபடியும் பாடு. வசமா வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை ஒரு லைன் தானே பாட்டு சொன்ன, எதுக்கு 4000 லைன் பாடுற? மறுபடியும் பாடு. வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட. யாரு நாட்டுக்கட்ட? இவங்களா? நல்லா உருட்டு கட்ட மாதிரி மேடல் நிகழ்ச்சி தப்பாத்து கூடாது. இந்த பாப்பா கிட்ட மைக் கொடுத்தாரு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அந்த குழந்தை பாவம் இல்ல, நல்லாவே கைத்தட்டலாம். பாவம் மெலோடி பாட்டு கூட குச்சி ஆடுங்க. எல்லாம் பேச்சு சொன்ன பயப்படாத, இந்த வியாதி இந்த ரூட்ல பரவாயில்ல அப்படின்னு. நீ போன பாட்டு பாடி அதை பாடு. என்ன பாடினே தெரியல உனக்கு. எத்தனை நாளான காத்திருந்தேன். யாருக்கு? அடுத்த லைன் பாடு. நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா தண்டு. மறுபடியும் பாடு. நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா தண்டு. பல கண்ணி பொண்ணுங்களை பார்த்ததுனால வந்து வியாதி தான். வாடாத ரோசா பின்னாடிலாம் சுத்ததுனால தான் ரோசா வந்துச்சு. நீ இப்படி எல்லாம் பண்ணினா இவனுக்கு இந்த ரூட்ல போய் வாங்கிட்டு வந்துட மாட்டானுங்க வியாதி.
அவன் மழையில நஞ்சு காஞ்சி போய் கிடக்குறான். நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவது. நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே சுகம் அடைவது. வாஸ்தவ வாஸ்தா நல்ல குணத்தை இழந்தேன், கொண்டவளை மறந்தேன், கண்டவள் பின் தெரிந்தேன். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதன் வாதே. நன்றி, தேங்க்யூ, நன்றி.